ஸோ நம்மளை படைச்ச பிரபஞ்சம், நம்மளை படைச்ச இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்க. அந்த நீங்கள் என்ன செயல்படுத்த போகிறீங்க, ஒரு வீடு வேணுமா, கார் வேணுமா, ஒரு கல்யாணம் பண்ணணுமா, ஒரு சொத்து வாங்கணுமா, எதையுமே இந்த ஆப்ஷன்லாம் இறைவன்கிட்ட நீங்கள் விட்டுட்டு அதற்குண்டான செயல்பாடுகள் அட் 0 காஸ்ட்டில் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வீட்டை கொடுத்தே தீரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க. இப்போது பல வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னா எப்படி அஃபர்மேஷன் போடணும், எப்படி நம்ம பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது இறைவன்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். எந்த மாதிரி அஃபர்மேஷன் நம்மளோட பிரார்த்தனைகள் இந்த கடவுள்கிட்ட, இந்த இறைவன்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேரோட கேள்விகள் என்னவா தெரியுங்களா இருக்குது, சார் அஃபர்மேஷன் போட்டால் இந்த பிரபஞ்சம் இல்லை இந்த இறைவன் வீடு கொடுத்துருவாரா, இல்லை யாராவது வாங்கியிருக்காங்களா, இது உண்மையா, இது எப்படி சார் நான் நம்புறது, இது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்குறீங்க. இந்த காணொளியில் நம்மளோட அஃபர்மேஷன் எப்படி நம்ம மனசுக்குள்ளே செயல்பட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். 100% இந்த வீடியோவை பாருங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ், அந்த வீடு, அந்த கார் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு அடிப்படை தேவை என்ன வேணும், உணவு, உடுக்க உடை, படுக்க இடம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு படுக்கிறதுக்கு இடம்ங்கும்போது ஒரு சின்ன வீடாவது நம்மளோட சொந்த காசில் நமக்கு ஒரு வீடு வேணும். ப்ளஸ் ஒரு போக்குவரத்துக்கு ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு வரணும், ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கோன்னா போயிட்டு வரத்துக்கு ஒரு கார் இருக்கிறது அத்தியாவசிய தேவையாக, தேவையின் அடிப்படையில் தேவைப்படுது. ஆசையின் அடிப்படையில் இல்லைங்க, தேவையின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வீடுங்கிறதும் காருங்கிறதும் அவசியம் தேவை. சரி, இது எப்படி சார் நான் அஃபர்மேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன் பண்ணுறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எந்த ப்ராசஸில் இது நடக்குதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த அஃபர்மேஷன் எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும், எப்படி வேண்டணும், நம்ம இறைவன்கிட்ட எப்படி கேட்கணும், இல்லை இந்த இயற்கைக்கிட்ட எப்படி கேட்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட எப்படி கேட்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்போம். பல வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள், ஒரு சூழ்நிலைகள் அவங்க நினைக்கும் பொழுதே நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வயிறெல்லாம் எரியும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஏமாத்திருக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம மனசில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆகிடுது. ஒரு வருத்தம், அவங்கள பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு பய உணர்வு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகள் நடக்குது. ஓகேங்களா? அது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு 15 பிரச்சனை இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 10 பிரச்சனை 5 பிரச்சனைக்கு மேலே யாருக்குமே இருக்காது. என்னங்க, வந்தால் உறவு முறையில் ஒரு பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸில் ஒன்று இருக்கும், இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும், இவ்வளோ தானே, வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. அதனால் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம். என்ன சார் இதுக்கும் வீடுக்கும் காருக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. நம்ம மனசில் எப்போ சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் நம்ம தேவைகளை கேட்குறோமோ அப்போ தான் இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இதை 100% கொடுக்கும். இதுதான் ப்ராசஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடு வேணும், கார் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த நபர்கள் மேலே சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் 100% கிளியர் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்ம தேவைகளுக்கே நம்ம கேட்கணுங்கிறத சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் விட்டுறீங்க, வீடு வேணும், கார் வேணும்னு கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு விளக்குறேன். அந்த வருத்தங்கள், வேதனைகளை கிளியர் பண்ணணும். அதுக்கு எப்படி அஃபர்மேஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேங்க, அப்படி உங்கள் மனசில் சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன உளைச்சல்கள், பய உணர்வுலாம் வச்சுட்டு எப்படியாவது வீடை வாங்கிட்டீங்க, ஏதோ கேட்டீங்க, இல்லை கேட்கல, ஏதோ வீடு வாங்கிட்டீங்கன்னா அதற்கப்புறம் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு, அந்த லோனை கட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். ஏன்டா இந்த வீடு வாங்கணும் சார், இந்த வீடு வாங்கலைன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சார், இந்த வீடு வாங்கினது தான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கார் வாங்கிறதுக்கு முன்னே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏதோ தேவைன்னு சொல்லி வாங்கிட்டே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை எப்படி கிளியர் பண்ணலாம்?
நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்கள நினச்சி அவங்கள மனசில் நினச்சிக்கங்க. எல்லாமே நம்ம மனதளவில் சொன்னால் போதும், வாய் விட்டுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. மனதளவில் நினச்சி, ஏன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்தது இல்லைங்க, அந்த ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தவறும் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, உங்களுக்கும் ஒரு கணவருக்கும், இல்லை உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கும், இல்லை உங்களுக்கும் ஒருத்தர் பணம் கொடுத்து ஏமாற்றிட்டான். அந்த செயல்பாடுகளில் நம்மளோட பங்கு 50% இருக்கும். ஏன்னா நம்ம எஸ் சொல்லாமல் அந்த வேலை நடந்திருக்காது. அப்போது நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாரி கேட்கணும். இதுதான் அஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதாங்க. எப்படி கேட்கலாம்? இறைவனர்களால், உங்களுக்கு பிடிச்ச இறைவனாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், எது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ சொல்லுங்கள். இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன். அவர் பேர் சொல்லுங்கள், அந்த நபர் பேரை சொல்லுங்கள். நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு படி போல் இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறைவனர்களால் அவர் ரொம்ப நல்லவர் தான், அந்த ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு மனசை ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அந்த நபர் பேரை சொல்லுங்கள். ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் என்னன்னு தெரில, ஏதோ சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்திருக்கு, இறைவன் எதையோ எனக்கு உணர்த்துறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அஃபர்மேஷனை ரிப்பீட்டாக நீங்கள் சொல்ல நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருக்கோ, பயவுணர்வு இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. 2வது, நமக்கு வீடு வேணும், கார் வேணும். அதுக்கு என்ன அஃபர்மேஷன் போடலாம்? சிறப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக செயல்படுத்துங்க. நான் சந்தோஷப்படுறபடி, என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான வீடு, நல்ல இடத்துல கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. காருக்கும் இதே தான், அந்த வீடுங்கிற இடத்துல கார் போட்டுக்குங்க. நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான காரை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த ஜீசஸ் அல்லது இந்த பிள்ளையார் எனக்கு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போது இந்த ஸ்டேட்டில் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். யார் மேலே வருத்தம் இருந்ததோ, கோபம் இருந்ததோ, வேதனை இருந்ததோ அதையெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டே வரீங்க. 2வது, உங்களை தேவையான வீடை கேட்டுகிட்டே வரீங்க. நமக்கு என்ன தேவையோ வீடுக்கார பாசிட்டிவாக கேட்டு வரீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் இன்னொரு அஃபர்மேஷனை இன்புட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம், கிடைச்ச பொருள், கிடைச்ச நபர் எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, கம்மியான சம்பளமாக இருக்கட்டும், அதிகமான சம்பளமாக இருக்கட்டும், குறைவான லாபம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நான் என்கிட்ட ஒரு 2 வீலர் இருக்கா, நன்றி சொல்கிறேன். என்கிட்ட ஒரு சட்டை இருக்கா, ஒரு 5 சட்டை இருக்கா, நன்றி சொல்லலாம். ஒரு ரெண்ட் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, நன்றி சொல்லுங்கள். இந்த அமைப்பாவது ஃபஸ்ட்டு இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பணம், கிடைச்ச பணம், பொருள், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஸ்டவ்வாக இருக்கட்டும், வெடிகாரமாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கும், ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, பஸ்ஸில் போய் இறங்கினோன்னா நன்றி சொல்லுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, ஒரு ஷேர் ஆட்டோவில் போடுறீங்க, ஒரு கால் டாக்ஸியில் போடுறீங்க, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். மனதளவில் நன்றி சொல்லுங்கள். நபராக இருந்தாலும் கன்வே பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, செக்யூரிட்டி இருப்பார், விஷ் பண்ணுங்கள், தாராளமாக தப்பு இல்லை. அவர் ஒரு தடவை தான் பார்ப்பீங்க, பரவாயில்ல, நன்றி சொல்லுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க. ஓகேங்களா? இந்த 3ஐயும் நீங்கள் செயல்படுத்தினா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், மற்றவர்கள் மேலே இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொன்னேன். எல்லாத்துக்கும் நன்றி உணர்வாக இருங்கன்னு சொன்னேன். 3வது, உங்கள் வீடு தேவைக்கும், கார் தேவைக்கும் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போட சொன்னேன். இந்த 3 மட்டும் செயல்படுத்துங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்கும், எப்படி அது அவுட்புட் வருதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். என்ன ப்ராசஸ் நடக்கும், நம்ம மைண்டில் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, இதை நீங்கள் செயல்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் 3 நாளில் சேஞ்ச் இருக்கும், ஒருத்தருக்கு 10 நாளில் இருக்கும், ஒருத்தருக்கு 15 நாளில் இருக்கும், ஒருத்தருக்கு 1 மந்தில் இருக்கும். என்ன ஆகும்னாங்க, ஃபஸ்ட்டு அந்த நன்றியுணர்வு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆகும் உங்கள் மைண்டில். அதாவது கிராட்டிடியூட் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா கிளியரான கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது அந்த கிளியரான கோல், எந்த இடத்துல வீடு வாங்கலாம், என்ன கார் வாங்கலாங்கிறத உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமாக இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்களுக்கு உணர்த்தும். பல நபர்கள் மூலமாக உணர்த்தும். 100% இது நடந்தே தீரும். எப்போ உங்களுக்கு நன்றியுணர்வு அதிகமாகுதோ அந்த நேரத்தில் அந்த கோலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். நம்பிக்கைத்தன்மை. எப்போ நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் கேட்குறீங்களோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் பொழுது அந்த சக்ஸஸ் ஸ்டெப், அந்த வீடு வாங்குகிறேன் கார் வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கலாம். மூணாவது விஷயம் அக்செப்டபிலிட்டி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இன்னும் சொல்லப்போனால் டைனமிக் அக்செப்டன்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் பல நபர்கள் மேலே இருக்கிறத அஃபர்மேஷன் போட்டே வரும் பொழுது உங்கள் மனசு அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வரும். அவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் மனசில் கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள் இருக்காது. எப்போ உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்டேட் உங்கள் மனசில் ஃபுல்லாக வருதோ அந்த நேரத்தில் அந்த வீடு வாங்குறதுக்கு அல்லது அந்த கார் வாங்குறதுக்கு தேவையான கேஷ் இன்ஃப்ளோ உங்களுக்கு வருங்க. இது நடந்தே தீரும். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாலாவது விஷயம் ஒன்று நடக்குங்க. ஃபோக்கஸ் அட் ப்ரெசண்ட். அதாவது நிகழ்காலத்தில் என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அவன் பண்ணதுனால தான் நான் இப்படி இருக்கேன்னு புலம்பிகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தல நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இருப்பீங்க. அந்த நடந்த நிகழ்வுகள் ஞாபகம் வந்தால் கூட சரி, அது நடந்து போச்சு. ஏன்னா நம்ம அஃபர்மேஷன் போட்டுடுறோம். அந்த நபருக்காக சாரி கேட்டுடுறோம். இறையுணர்வால் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுனால நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க. பய உணர்வு உங்களுக்கு இருக்காது. ப்ரெசண்ட்டில் இருக்கு செயல்படும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம். நீங்கள் என்ன வீடு கேட்டிங்களோ, என்ன கார் கேட்டிங்களோ அதனை நோக்கி ஸ்டெப்பு ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த நாளும் உங்களுக்கு சூப்பராக வருங்க. ஒரு நன்றியுணர்வு, ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு அக்செப்டபிலிட்டி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க. இதை தான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, விழிப்புடன் செயல்படுவீங்க. இந்த நாளும் கோஆர்டினேட் பண்ணும் பொழுது ரிசல்ட்டு வீடு வந்துடும், கார் வந்துடும். சிறப்பாக 100% நடந்தே தீருங்க. இது ஒரு சயின்ஸு, ஓகேங்களா? இதெல்லாம் மேஜிக் இல்லை, லாஜிக் இல்லை, இதெல்லாம் ஒரு சயின்ஸு. நீங்கள் செயல்படுத்துங்க, ரிசல்ட் சூப்பராக வரும், ஓகேங்களா? சரி சார், நான் எப்படி சார் இந்த மனநிலை எப்படி சார் இருக்கும், நான் இது வந்துட்டேனா, இந்த ஸ்டேஜில் இருக்கிறேனா எப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்துங்க. ஒரு 10 நாள் 15 நாளில் இல்லை ஒரு மாதத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்கிறேன்னு பாருங்கள். உங்கள் மனநிலை 100% பாசிட்டிவாக இருக்குங்க. உங்களை சுற்றி நல்லவங்க தான் வருவாங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், ஒரு பிஸ்னஸில் ஆகட்டும், நல்லவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்படியே கெட்டவங்க வரணும்னு நினச்சா கூட உங்களை பார்த்துட்டு அந்த ஜாப்போ அந்த வேலையோ கொடுக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா ஒரு கெட்டவங்க நம்மளோட ஜாயின் ஆகும்பொழுது தான் நமக்கு இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ நம்மளை விட்டு போயிடும். மூணாவது விஷயம், நமக்கு கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த ஜோசியத்து மேலே, ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் இருந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்குவீங்க. கெட்டது சொன்னால் அதுக்கு என்ன செயல்படுத்தலாம், விதியை எப்படி மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, மனம் கெடக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டீங்க. மனம் கெடக்கூடிய விஷயங்களை என்னங்க? போதைன்னா லாட்ரி சீட்டும் போதை தான், ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறதும் போதை தான். நல்லா புரியுதுங்களா? ட்ரேடட் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிலே சிக்கி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் லாபம் வரணும். ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணால் லாபம் வரணும். ஸோ அந்தளவுக்கு உங்களோட மெச்சூரிட்டி மைண்ட் டெவலப் ஆகும். இது ஏற்கனவே ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ புரியுதுங்களா? அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லி எப்போ நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இருக்கிறீங்களோ அப்போ உங்களோட தேவைகள், நீங்கள் கேட்ட அஃபர்மேஷன், வீடு, காரு கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போது அஃபர்மேஷன் போட்டிங்க, ப்ராசஸ் எப்படின்னு நான் சொல்லிட்டேன். 5 விதமான ப்ராசஸ் உங்கள் மைண்டில் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த 2 மட்டும் இருந்தால் நடக்காது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? அஃபர்மேஷன் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது, ஆனாலும் ரிசல்ட் நடக்கலை. ஏன்? சில செயல்பாடுகள் நம்ம சைட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுக்கு எதாவது பணம் செலவு பண்ணணுமா? 5 பைசா செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு 0 காஸ்ட்டில் நம்ம மனசை எப்படி தயார்படுத்தணும்னு பாருங்கள். அதாவது அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் உள்ளே நடக்குது, அதுக்கு கோஆர்டினேஷனோ நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட எக்ஸிக்யூஷன் என்ன செய்யணும்னு பாருங்கள். சீக்ரெட் புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாலே, இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலே நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் அதற்குண்டான செயல்பாடுகளை எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அட் 0 காஸ்ட். இதுக்கு பணம் தேவையில்லை. இப்போ புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்,
கார் வாங்கணும், இதுதான் நம்ம கான்செப்ட். வீடு வாங்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஒரு சண்டே ஃபேமிலியோட உட்காந்துட்டு, பசங்க இருந்தால் கூட, பெரிய பசங்களாக இருந்தால் கூட உட்காந்து பேசுங்க, பெரியவங்களோட உட்காந்து பேசுங்க. வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன், இடமா வாங்கலாமா, அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கலாமா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா, இல்லை ரொம்ப பெரிய ஃப்ளாட்டில் வாங்கலாமா, 20 வீடு இருக்கிற இடத்துல வாங்கலாமா, 100 வீடு இடத்துல வாங்கலாமா, எந்த ஏரியாவில் வாங்கலாம், என்னன்னு கேளுங்க. இதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, உடனே பணம் வேணும். பணம் தேவையே இல்லை. இது ஒரு டிஸ்கஷன். இது என்னென்னா, நம்ம மனசில் அஃபர்மேஷன் போடுறோம், அதற்குண்டான செயல்பாடுகளை நம்ம பண்ணுறோமா இல்லையாங்கிறத இந்த பிரபஞ்சம் பார்க்கும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு உருவம் கொடுத்துரும். இப்போ புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், எங்கே வீடு வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வாங்கலாம், பட்ஜெட்டு, பணம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறீங்க. லீவ் நாள் வரும், சரி இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். என்ன அங்கே லேண்ட் எவ்வளோ ரேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன ரேட்டு, யார் நமக்கு அங்கே ப்ரொமோட்டர்ஸ் யார் இருக்கா, பில்டர் யார் இருக்கா, நமக்கு ஏஜென்ட்ஸ் யார் இருக்கா அப்படின்னு இந்த வேலையை செய்யுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு லீவ் நாள்லேயும் ஒரு 30 நாள், ஒரு 2 மாதத்தில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, உங்கள் மனசு, உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், அஃபர்மேஷன் போடுறான், இவன் வீடுக்கு உண்டான வேலையெல்லாம் செயல்படுத்துகிறான்னு சொல்லிட்டு அதற்குண்டான சூழ்நிலையை 100% கொடுத்தே தீரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? ஒரு சண்டே லீவ் நாள் இருக்கீங்களா, பைக் எடுத்துகிட்டு போங்க, அந்த ஷோரூமுக்கு போங்க. அப்போ 5 பேர் போகணும்ப்பா. என்ன கார் இப்போ உங்ககிட்ட இருக்குது? ஒரு ஹுண்டாய் கம்பெனிக்கு போகிறீங்க. இதுவா, பெட்ரோலா, டீசலா, என்ன வெர்ஷன், என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ ஆகுதா, இது பேக் டிக்கி பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாம் கேளுங்க. என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, ஓ இவ்வளோ பேர் போகலாமா, லாங் எவ்வளோ போகலாம், சிஎன்ஜி இருக்கா, ஹைப்ரிட் வெர்ஷன் இருக்கா, எல்லாமே கேளுங்க. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க, எல்லாம் கேட்டுட்டு சரிங்க நான் இன்னொரு பிராண்ட் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீக்கு, பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வரேங்கன்னு சொல்லி அடுத்தது ஒரு மாருதி பிராண்டுக்கு போங்க. ஏற்கனவே ஒரு பிராண்ட்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக அடுத்தது என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ்ன்னு சொல்லி அங்கே கேளுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிக்கு போங்க. மாருதிக்கு போங்க, ஹுண்டாய்க்கு போங்க, கியாக்கு போங்க, மகேந்திராக்கு போங்க, ஹோண்டாக்கு போங்க. எல்லா கம்பெனிக்கு போயிட்டு உங்கள் தேவையான கார் என்னங்கிறத செயல்படுத்துறீங்க. எல்லா இடத்துலையும் கொட்டேஷன் வாங்குறீங்க, கேட்லாக் வாங்கிட்டு வரீங்க. இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன ப்ளஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. பணம் நம்மக்கிட்ட இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பணத்தை பற்றியே நான் பேசலை. உங்கள் செயல்பாடுகளை, எக்ஸிக்யூஷனை உங்கள் சைட்லேருந்து சிறப்பாக செயல்படுத்துங்க. அப்போ என்ன தெரியுங்களா ஆகும், உங்கள் மனசில் அஃபர்மேஷன் கேட்குறீங்க, காரை பற்றி நீங்கள் செயல்படுத்துகிறீங்கும் பொழுது இந்த மைண்டு, இந்த பிரபஞ்சம், நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஒரு இன்ட்யூஷன் மூலமாக இதை செய்டா அப்படின்னு சொல்லும். என்ன சொல்லும்? நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்பீங்க, அதற்குண்டான பணம், இன்கம் அதிகமாகும். ஒரு கார் வாங்கணுன்னா கொஞ்சம் லோன் போடணும், இல்லை நம்மக்கிட்ட முன்பணம் வேணும். அந்த பணம் நம்மளை நோக்கி வரும். ஏன்னா நம்ம அஃபர்மேஷன் போடுறோங்களா, அந்த ப்ராசஸ் நடக்குதுங்களா, அதற்குண்டான செயல்பாடுகள் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, ஸோ இவன் அந்த ப்ராசஸ் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருப்பீங்க, அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான், கஷ்டத்தில் இருந்திருப்பான், அவன் 2 லட்ச ரூபா பணம் கொடுப்பான். ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, எதிர்பார்க்காத டக்குன்னு லாபம் வரும். பார்ட்டிஷன், ஃபேமிலியில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். திடீர்னு அப்பா சொல்லுவார், இல்லை சித்தப்பா சொல்லுவார், அப்பா நான் அதில் ஒரு 20 லட்ச ரூபா தரேன்ப்பா, அதோட நம்ம செட்டில்மெண்ட் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ அந்த பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிறீங்களோ அப்போ தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். இதில் ஏதாவது உங்களோட ரோல் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அஃபர்மேஷன் பண்ணீங்க, பல நபர்கள் மேலே இருந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களை கிளியர் பண்ணீங்க. அந்த செயல்பாடுகளில் என்னென்ன கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி உங்களோட எக்ஸிக்யூஷன் செயல்படுத்தினீங்க. அதற்குண்டான ரிசல்ட்டை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அறிவுக்கு வேலை செய்வாங்க. அறிவுக்கு வேலை செஞ்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வீடும் வாங்க முடியாது, காரும் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி அறிவுக்கு வேலை செய்வாங்கன்னா, எனக்கு இப்போ சம்பளம் 50,000 ரூபா தான் இருக்குது, பணம் பத்தாது, கொஞ்சம் அதிகமாக வரட்டும், அப்போ நான் வீடு வாங்குகிறேன். இந்த ஜென்மத்தில் வீடே வாங்க முடியாது. ஏன்னா அறிவுக்கு வேலை செய்கிறீங்க. இவ்வளோ சம்பளம் வந்தால், இவ்வளோ இருந்தால் தான் நான் வீடு வாங்க முடியும், இன்றைக்கி இங்கே இவ்வளோ ரேட்டு அவ்வளோ ரேட்டுங்கிறதெல்லாம் எதையுமே விசாரிக்காமல், சம்பளம் கம்மியாக வருது, பணம் கைக்கு வந்தவுடனே வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வீடும் வாங்க முடியாது, காரும் வாங்க முடியாது. ஆனால் நான் சொன்ன கான்செப்டில் நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா, உங்கள் மைண்டு ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா, நான் சொல்கிற செயல்பாடுகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இன்கேஸ் இஎம்ஐ லோன் இருந்தாலும் அதை ஜாலியாக கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள்,
இஎம்ஐ கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, இந்த லோன் வாங்கிட்டேன், அந்த லோன் வாங்கிட்டேன், என்ன செய்யறதுனே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட இருக்காது. அதாவது என்ன இறைவன் சொன்னாரோ எங்கே வீடு வாங்கணுங்கிறத நம்மலாம் இப்போ என்ன பண்ணிட்டோம், இறைவன் கிட்ட விட்டுட்டோம். எங்கே வீடு வாங்கணும், எந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், எந்த இடத்த தேர்வு செய்யணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் நம்ம முடிவு செய்யலை. ஆனால் இன்ட்யூஷன் மூலமாக நமக்கு செயல்படுத்துது. இந்த இறைவன் கிட்ட அந்த பாரத்தை நம்ம கொடுத்துட்றோம். அந்த இறைவன் இன்ட்யூஷன் மூலமாக நமக்கு இங்கே வாங்குடா, இந்த ரேஞ்சில் வாங்கு அப்படின்னு சொல்லி செயல்படுத்துகிறாரு. அதற்குண்டான பணத்தை கொடுக்குறாரு. ஆனால் மற்றவங்கெல்லாம் தன் தேவைக்காக, தன் ஆசைக்காக, பர்டிகுலராக தன் ஆசைக்காக இங்கே வீடு வாங்கலாம், இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டும் பொழுது தான் அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல, லோனை ரீபே பண்ண முடியல, ஒரு லோனுக்காக இன்னொரு லோன் ஆப் லோன் எல்லாம் வாங்கி டைட் ஆகிடுது. இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்மளை படைச்ச பிரபஞ்சம், நம்மளை படைச்ச இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்க. அந்த நீங்கள் என்ன செயல்படுத்த போகிறீங்க, ஒரு வீடு வேணுமா, கார் வேணுமா, ஒரு கல்யாணம் பண்ணணுமா, ஒரு சொத்து வாங்கணுமா, எதையுமே இந்த ஆப்ஷன்லாம் இறைவன்கிட்ட நீங்கள் விட்டுட்டு அதற்குண்டான செயல்பாடுகள் அட் 0 காஸ்ட்டில் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வீட்டை கொடுத்தே தீரும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. நிறைவாக செயல்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசிட்டு அற்புதமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம். ஒரு 2 days 3 days டிலே ஆகிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க. நலமாக உங்களோட பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அற்புதமாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பார்க்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.